வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை சற்று நேரத்தில் நிறைவு. 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. கேரளாவின் வயநாட்டில் எதிரெதிரே மேளம் வாசித்த காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் நூதன பரப்புரை. பாடல்களை இசைத்து கொண்டாட்டத்துடன் வாக்கு சேகரித்தனர். பிரதமரின் கடன் தள்ளுபடியால் ஆதாயம் அடைந்த பெரும் தொழிலாளர்களிடமிருந்து 16 லட்சம் கோடியை 90% இந்தியர்களுக்கு திருப்பித் தருவோம். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியை கண்டு மோடி பயப்படுவதாகவும் டெல்லியில் நடந்த மாநாட்டில் ராகுல் காந்தி பேச்சு. இந்தியர்களின் பரப்புரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டம். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பாஜக பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். ராகுல் காந்திக்கு ஆதரவாக வயநாட்டில் பிரியங்கா இறுதிக்கட்ட பரப்புரை. திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையின் போது மயங்கிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. ஓய்வுக்கு பின் மீண்டும் உரையாற்றினார். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முதலிடம் இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதல்வரின் உரையை வாசித்த திமுக எம்பி வில்சன். ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேந்திரன் வெற்றி பெறுவார். இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட அண்ணாமலை நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. கர்நாடகாவில் 15 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். தேர்தல் பரப்புரையின் போது விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்பாலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பாலை உயரும் என கணிப்பு. ராஜபாளையத்தில் மருந்து வாங்க கடைக்கு சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வெயில் காரணமாக இருந்தாரா என விசாரணை. மதுரையில் மண்டுகா முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு. அடையாளமாக பறக்கவிடப்பட்ட நாரை. ஆன்லைன் மூலமாக வாடிக்கையாளர்களை சேர்க்க கோடக் மஹிந்திரா வங்கிக்கு கட்டுப்பாடு. கிரெடிட் கார்டுகளை புதிதாக வழங்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி தடை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் ஆகிய இரண்டுக்கும் தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர்கள் உள்ளன. விவிபேட்டில் பதிவான ஒப்புகைச் சீட்டுகளையும் எண்ணக் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணைய அதிகாரி விளக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான வழக்கில் தரவுகள் அனைத்தையும் முன்வைத்தது தேர்தல் ஆணையம். 2வது முறையாக தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பாடல் விற்பனை மூலம் இசையமைப்பாளர் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது.
பாடலாசிரியரும் பாடலுக்கு உரிமை கோரினால் என்னவாகும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கோடை விடுமுறையொட்டி குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சோகம். குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. மகாராஷ்டிராவின் யத்மாலில் தேர்தல் பரப்புரையின் போது வெயில் காரணமாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மேடையிலேயே மயங்கினார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் பகுதியில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திடீரென மயங்கி விழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக வெப்ப அலை காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்ததாக அவரை சோதித்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சற்று நேரத்திலேயே அவர் தேறி மீண்டும் தன்னுடைய உரையை தொடர்ந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த பகுதியில் தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தற்பொழுது பாஜகவினுடைய வேட்பாளரான ராஜஸ்ரீ பாட்டீலுக்கு ஆதரவாக யவத்மால் பகுதியில் அவர் இன்று பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். மொத்தமுள்ள அந்த பகுதிக்கு உள்ள தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அவர் பிரச்சாரத்தை இன்று மேற்கொண்டிருந்த பொழுது திடீரென பேசிக் கொண்டிருந்த பொழுது மேடையிலேயே அவர் மயங்கி சரிந்த அந்த வீடியோ காட்சிகளானது வெளியாகி இருக்கின்றன. அந்த உடனேயே அவர் அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டு மருத்துவரிடம் அந்த சிகிச்சையுமானது வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் உடனடியாக உடல் தேறி மீண்டும் தன்னுடைய பரப்புரையை அவர் தொடங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெப்ப அலையின் காரணமாக அவருக்கு அந்த உடல்நிலை குறைவு என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது அனைவரும் தங்களுடைய உடலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது தற்போது பாஜகவினுடைய தலைமை சார்பாக அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. கேரளாவில் மாலை 6 மணியுடன் பரப்புரை முடியும் நிலையில் வயநாடு தொகுதியின் கல்பெட்டாவில் அனைத்து கட்சியினரும் செண்டை மேளம் முழங்க தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். வணக்கம் ரகுவரன், அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு? விவரங்களை பதிவு பண்ணலாம். இப்போது நாம் தற்போது கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மக்களவை தொகுதியில் தான் இருக்கிறோம். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்டார் தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வயநாடு தொகுதியில் இந்த பிரச்சாரமானது இறுதிக்கட்ட பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள் அனைவரும், அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சாரம் முடிகிறதுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் ஒரு வாகனத்தில் ஏறி செண்டை மேளங்கள் முழங்க அவர்களுடைய வாத்தியங்களை வாசித்து கொண்டு ஊர்வலமாக செல்வது வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பேர் இங்க கொட்டு கலாசம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த நிகழ்வானது தற்போது நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம், நமக்கு 300 மீட்டர் மின்பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த பக்கம் பாஜகவினர் பேரணியாக வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியினரும் ஒரு புறம் இதே போன்ற கொடிகளை ஏந்தி கொண்டு செண்டை மேளங்கள் முழங்க அவர்களுடைய பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வில் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியினரும் ஒரே இடத்தில் கூடுவார்கள். வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுன், பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய டவுன்ல அனைத்து கட்சியினரும் ஒன்றாக கூடி அவர்களது கொடியை வைத்துக் கொண்டு செண்டை மேளங்கள் முழங்க இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை 1 மணி நேரம் நடத்துவார்கள். அந்த நிகழ்வு தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய ஆனி ராஜா அவர்கள் அந்த கொட்டுக்கலாசம் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்ற பாஜகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய மாநில தலைவர் சுரேந்தர் அவர்களும் அந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்கிறார். காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் வராத நிலையில் அந்த கொட்டுக்கலாசம் நிகழ்ச்சியானது நடந்த மாவட்ட தலைவர் தலைமையிலான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கிய 3 கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் ஒரே இடத்தில் கூடியிருப்பதன் காரணமாக
ஒரு IPS அதிகாரி உள்ளிட்டோர் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000த்திற்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். அதன் காரணமாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எல்லை பகுதி அமைத்து அந்தந்த எல்லை பகுதியில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா CRPF பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறத துப்பாக்கி ஏந்திய நிலையில் 25 போலீசார் அதுக்கு CRPF போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கொட்டு கலாசம் நிகழ்ச்சி வந்து இந்த கேரளாவினுடைய ஒரு ட்ரெடிஷனா பார்க்கப்படுது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் பரப்புரை முடியும் காலத்தில் இது போன்ற அனைத்து கட்சியும் ஒரே இடத்தில் கூடி மேளதாளங்கள் வாசிப்பது, எதிரெதிரே நின்று மேளதாளங்கள் வாசிப்பது ஒரு நிகழ்வாகவே இங்கே கொண்டாடப்படுகிறது.